ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்எம்பியில் பார்த்துட்டு கொஸ்டின்ஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் 20 பார்த்துட்டோம். செகண்ட் 21 முல்லை நிலப்பரப்பு பகுதியில் வாழ்ந்த மக்கள் தொழில் என்ன? முல்லை பகுதியில் வாழ்ந்த மக்கள் என்ன விதமான தொழில் செஞ்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பி, ஆணிரை மேய்த்தல் தான் பார்த்திங்கன்னா கரெக்டான கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா 22 வாக்கியம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாக்கியம் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட ரயில் ஆகும். அதாவது வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதியோடு கொண்டு வந்த ரயிலான்னு கேட்குறாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ரயில் பார்த்திங்கன்னா ஏசி பெரம்பூர் தயாரிக்கப்பட்ட ரயில் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா படுக்கை வசதி கிடையாது. அதில் உட்காந்துட்டு போகிற ஒரு இதாக எல்லாமே இருக்கும். ஆனால் ஆன்சர் 2 தான் கரெக்டு. ஃபஸ்ட்டு தப்பு. அதாவது பி ஆன்சர் மட்டும்தான் கரெக்டு. அடுத்ததும் பார்த்திங்கன்னா வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. 23 வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அதிக மழை பெறுகிறது. அது வாக்கியம் 2 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதியில் 100 முதல் 200 சென்டிமீட்டரும் மழை பெறுகிறது. வடமேற்கு தமிழகத்தில் 50 முதல் 100 சென்டிமீட்டர் மழை பெறுகின்றதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இது தப்பு. இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ தான் கரெக்டு. தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான அவரை அறுவடை காலம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான் வருது. பிப்ரவரி டு மார்ச்சில் தான் பார்த்திங்கன்னா அறுவடை செய்கிறாங்க. அடுத்து 25 பார்த்திங்கன்னா கிராமங்கள் நமது நாட்டின் திரும்ப எவ்வாறு கூறியவர் யார்? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிராமங்களை பற்றி எது சொன்னாலும் பார்த்திங்கன்னா காந்திங்கிற ஆன்சர் தான் வரும். இது சின்ன ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து 26 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கள் ராஜாராம் மோகன் ராய், அப்போ சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஜோதிபாய் புலே, ராமலிங்க சுவாமிகள். அதோட ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய்க்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி தான் பிரம்ம சமாஜ். ராஜாராம் மோகன் ராய் பார்த்திங்கன்னா பிரம்ம சமாஜுக்கு சொன்னது. சுவாமி தயானந்த சரஸ்வதி பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜ். அதில் ஜோதிபா புலேன்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ வரும். சத்திய ஜோதி சமாஜ். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 4th ராமலிங்க சுவாமிகள். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி மட்டும் தான், பிரம்ம சமாஜ்ங்கிற ஆன்சர் மட்டும் தான் வருது. அடுத்து 27வது கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இந்தியன் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வருது, தாகூர் தான். தாகூர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண தமிழ்நாட்டு இந்தியாவை சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா தான். பின்னோர்கள் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 28 பின்னோர்கள் இதனை எளிதாக அழிக்க இயலாது. எந்த ஒரு பொருளில் சீக்கிரமாக அழிக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா வாயு தான் அழிக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கலாம். அழிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, எளிதில் அழிக்க முடியாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 29 எந்த 2 நாடுகளில் புவியில் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பெரிதாக சமமாக காணப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஆன்சர் பார்த்திங்கன்னா சி. 21 மார்ச் மற்றும் 23 செப்டம்பர் பார்த்திங்கன்னா சம இரவு பகலாக இது இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 30வது கொஸ்டின் கீழ்கண்ட எந்த ஒரு சேர்மங்கள் தீயணை பயன்படுத்தப்படுகிறது? தீயணைப்பானில் பயன்படுத்தப்படுகிற சோடியம் பைகார்பனேட் தான் பார்த்திங்கன்னா தீயணைப்பானில் அணைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த பேலன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்.